இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தட்டச்சு தேர்வு 2028 உள்ள ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை ஒரு செயற்கை துறைமுகம், மும்பை ஓர் இயற்கை துறைமுகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னை செயற்கை துறைமுகம் தான், மும்பை இயற்கை துறைமுகம். அப்போ ஏ தான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் ஏ தான். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச நாட்கோட்டை குறிக்கும் தீர்க்கரேகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா 180 டிகிரி தீர்க்கரேகை, சி த ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின், 1000 ஏரிகளின் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1000 ஏரிகள் நாடு பின்லாந்து. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம் எங்கு அமைந்துள்ளது? கன்னியாகுமரி. டி த ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின், கென் மற்றும் பெட்வா நதிகளை இணைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இரு மாநிலங்கள் அல்லது ஒரு மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம். இது எதுவும் பார்த்திங்கன்னா கென் மற்றும் பெட்வா நதிகளை இணைப்பது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். டி தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின், மദ്രാஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது? இது 1969. ஏ தான் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். ஐநா 2004 ஆண்டை சர்வதேச ஆண்டாக பிரகடனப்படுத்தியது. இது பார்த்தீங்கன்னா ஐநா 2004 அரிசியை தான் சர்வதேச ஆண்டாக பிரகடனப்படுத்தியது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். எட்டாவது கொஸ்டின், உலக நாடுகளில் முதல் பெண் பிரதம மந்திரி எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்ரீலங்கா. ஒன்பதாவது கொஸ்டின், தேர்தல் ஆணையம் செயல்படுவது தன்னாட்சி அமைப்பு. தேர்தல் ஆணையம் செயல்படுவது பார்த்திங்கன்னா தன்னாட்சி அமைப்பு. சி த ஆன்சர். பத்தாவது கொஸ்டின், பூதான இயக்கத்தை நடத்தியவர். அதாவது பூதான இயக்கத்தை நடத்தியவர் பார்த்திங்கன்னா வினோபா பாவே. சி த ஆன்சர். 11வது கொஸ்டின், கீழ் காண்பவர்களில் யார் தீவிரவாதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீலகண்ட பிரம்மச்சர் தான் தீவிரவாதி. 12வது கொஸ்டின், கிபி 1887 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூட்டப்பட்ட ஆண்டு. அதாவது 1887 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூட்டப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா மദ്രാஸ், சென்னை. 13வது கொஸ்டின், வங்க பிரிவினை எப்போது ரத்து செய்யப்பட்டது? வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது 1911. 14வது கொஸ்டின், கிபி 1916 மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளும் ஒன்றுபட்ட இடம் பார்த்திங்கன்னா லக்னோ மாநாடு. ஏ தான் ஆன்சர். 15வது கொஸ்டின், கிபி 1929 முழு விடுதலை நோக்கமாக அறிவிக்கப்பட்ட போது காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1929 முழு விடுதலை நோக்கமாக அறிவிக்கப்பட்ட போது காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. சி த ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். அலி சகோதரர்கள் பொறுப்பேற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அலி சகோதரர்கள் பொறுப்பேற்றது கிலாபத் இயக்கம். ஏ தான் ஆன்சர். 17வது கொஸ்டின், கிபி 1931 காந்திஜி 2வது வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்ற போது இங்கிலாந்தின் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்திஜி பங்கேற்கும் போது இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. சி தான் ஆன்சர். 18வது கொஸ்டின், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர்
டிஇ ஆஸ்துறையை மணியாச்சில் சுற்று கொண்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வாஞ்சிநாதன். ஏதான் ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள். கிபி 1920 தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1920 வந்து தமிழ்நாடு தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி. டி தான் ஆன்சர். 20வது கொஸ்டின் பாருங்கள். நாட்டு பற்றுடையவர்களின் போராட்டத்தினால் யாருடைய சிலை சென்னையில் அகற்றப்பட்டது? அதாவது நாட்டு பற்றுடையர்களின் போராட்டத்தினால் யாருடைய சிலை சென்னையில் அகற்றப்பட்டது பார்த்திங்கன்னா கர்னல் நீல். ஏது ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் 2வது முறையாக 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. அதாவது இந்தியாவில் வந்து இந்தியாவில் 2வது முறையாக வந்து 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் எதுவும் கேட்டிருக்காங்க. இது ஏப்ரல் 15, 1980. பி தான் ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள்னு கேட்டிருக்காங்க. நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து மார்ச் 15. 23வது கொஸ்டின். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் தும்பா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 24வது கொஸ்டின். சார்க் அமைப்பின் தலைமையிடம் காட்மாண்டு. பி தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின். 2001ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2001 இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 1028 மில்லியன். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின். சர்வோதயா இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர்வோதயா இயக்கத்தை தொடங்கியவர் வந்து ஆச்சாரியா வினோபா பாவே. டி தான் ஆன்சர். 27வது கொஸ்டின். பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் அதாவது IMF தலைமையகம் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன். டி தான் ஆன்சர். 28வது கொஸ்டின். உலகில் அதிக அளவில் வைரம் உற்பத்தி செய்யும் நாடு வந்து தென் ஆப்பிரிக்கா. பி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின். வந்தே மாதரம் என்னும் பாடல் எந்த மொழியில் முதலில் இயற்றப்பட்டது? வந்தே மாதரிங்கிறது வந்து எந்த மொழியில் முதல் இயற்றினா வங்காள மொழி தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் உள்ள இடம் வந்து கோயம்புத்தூர். 31வது கொஸ்டின் பாருங்கள். மொஹஞ்சதாரோவும் கரப்பாவும் உள்ள நாடு. அதாவது இப்போ வந்து மொஹஞ்சதாரோவும் கரப்பாவும் உள்ள நாடு வந்து இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது ரெண்டுமே. சி தான் ஆன்சர். 32வது கொஸ்டின். கீழ் உள்ளவற்றில் எதில் தவறாக பொருந்தி உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளதில் எது தவறாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயங்கொண்டா வந்து கல்கத்து பண்ணி எழுதினது, நம்பியாண்ட நம்பி தேவாரம், சேக்கிலார் வந்து நலன்மனம் கொடுத்துருக்கு. அதுதான் தவறான ஆன்சர். கம்பராயணத்தை எழுதினார். அப்போ இதில் சி தான் கரெக்ட் தவறான ஆன்சர். 33வது கொஸ்டின் பாருங்கள். கர்ஷவர்த்தனை தோக்கெடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கர்ஷவர்த்தனை தோக்கெடுத்தவர் வந்து 2ஆம் புலிகேசி. 34வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் உள்ள சரியான வரிசை முறைப்படி கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அக்பர் தான் ஆண்டார். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். டி தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் வரிசைப்படி யார் ஃபஸ்ட்டு மன்னராக இருந்தாங்க இருக்காங்க. அக்பர் ஃபஸ்ட்டு இருந்தார், அப்புறம் ஜஹாங்கீர் மன்னராக இருந்தார், அப்புறம் ஷாஜஹான் மன்னர் இருந்தார், கடைசி அவுரங்கசீப் மன்னராக இருந்தார். ஸோ 35வது கொஸ்டின் பாருங்கள். கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டுருக்கு. அதாவது இதில் வந்து கீழே உள்ளதில் எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ஃபதேபூர் சிக்ரி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அக்பர் ஃபதேபூர் சிக்ரி. 36வது கொஸ்டின் பாருங்கள். ஜிவாஜியின் அமைச்சரவை அழைக்கப்பட்ட விதம். ஜிவாஜி அமைச்சரவை வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா அஷ்டபிரதான். சி தான் ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள்.
கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இந்திரா காந்தி முன்னாள் மன்னர்களின் மானியத்தை ஒழித்தார். 2வது இந்திரா காந்தி பஞ்சசீல கொள்கையை உருவாக்கினார். 3வது இந்திரா காந்தி 5 ஆண்டு திட்டங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். 4வது நேரு மறைவுக்கு பின் இந்திரா காந்தி பிரதம மந்திரி ஆனார். இவற்றில் எது சரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1 மட்டும்தான் சரி. இந்திரா காந்தி முன்னாள் மன்னர் மானியத்தை ஒழித்தார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் சங்கங்களை நிறுவியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் சங்கங்கள் நிறுவியவர்கள் பாண்டியர்கள். 39வது கொஸ்டின். கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலை கட்டியவர் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். 40வது கொஸ்டின். பண்டைய சோழர்களின் சின்னம் எதுன்னு கேட்காங்க. சோழர்களின் சின்னம் புலி. 41வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது கணக்கு சப்ஜெக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 0.2 ஒமேகா, 0.4 ஒமேகா மற்றும் 0.5 ஒமேகா மின்தடைகள் ஒரு இணைச்சுற்றில் இணைக்கப்பட்டால் வெளியூர் மின்தடை மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2/19 ஒமேகா. பி தான் கரெக்டான ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். காமிராவில் நிலையான பொருளிற்கான ஒளி தடுப்பான்களின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது காமிராவில் நிலையான பொருளிற்கான ஒளி தடுப்பானின் வேகம் 1/60 செகண்ட். 1/60 செகண்ட். பி தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். நீர் பனிக்கட்டியாக உறையும் போது ஒரு நீர் பனிக்கட்டியாக ஆகணும்னா வெப்பம் வெளியிடணும். இப்போ வெப்பம் வெளியிடப்படும். பி தான் கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். அகச்சிவப்பு கதிர்களின் அலைநில நெடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அகச்சிவப்பு கதிர்களின் அலைநில நெடுக்கம் 10-3 மீட்டர் முதல் 7.8 10-7 மீட்டர் வரை. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின் பாருங்கள். மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பரப்பு இழுவிசை. 46வது கொஸ்டின். 2n² வாய்ப்பாடை அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2n² வாய்ப்பாடை அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. போர்பெரி. சி தான் ஆன்சர். 47வது கொஸ்டின். 298 K அதாவது கெல்வின். 298 கெல்வின் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்க மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அயனி பெருக்க மதிப்பு பார்த்திங்கன்னா நீரில் 1×10⁻14 மோல் ஸ்கொயர். பி தான் கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்கள். குளுக்கோஸை எத்தில் ஆல்கஹாலாக மாற்ற பயன்படும் என்சைம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது குளுக்கோஸை எத்தில் ஆல்கஹாலாக மாற்றக்கூடிய என்சைம் எது பார்த்திங்கன்னா சைமேஸ். சி தான் கரெக்டான ஆன்சர். 49வது கொஸ்டின் பாருங்கள். கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்பு எது கடின சோப்பு. கொழுப்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் கடின சோப்பு. ஏ தான் ஆன்சர். 50வது கொஸ்டின் பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் எந்த அடர் அமில கலவைகள் ராச திராவகம் தயாரிக்க பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அடர் அமில கலவைகள் ராச திராவகம் தயாரிக்க பயன்படுகிறது பார்த்திங்கன்னா HCl + HNO3. பி தான் கரெக்டான ஆன்சர். 51வது கொஸ்டின். 54, 18, 6, 2 என்ற முடிவில் தொடரும் கூடுதல் கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 81. சி தான் கரெக்டான ஆன்சர். 52வது கொஸ்டின் பாருங்கள். p² - 1/p இன்று p³ b-1 இன்று 1/p+1 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மதிப்பு பார்த்திங்கன்னா b² தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 53வது கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் கூட்டுத்தொகை 25, அதன் பெருக்கல் தொகை 150 எனில் அந்த எண்கள் யாவின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 15, 10 தான் கரெக்டான ஆன்சர். 54வது கொஸ்டின் பாருங்கள்.
1, ப்ராக்கெட், அப்புறம் ப்ராக்கெட் 2/2, 3 மற்றும் -2, 2 என்ற வரிசையில் அமைந்த 3 உச்சிகளை கொண்ட இணைகரத்தின் 4வது உச்சியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது உச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா -3, 0. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 55வது கொஸ்டின் பாருங்கள். -7, 3 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா x² + 4x - 21a. அது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 56வது கொஸ்டின். 1லிருந்து 50 வரை உள்ள எண்களில் உள்ள மொத்த பகா எண்கள் 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள பகா எண்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். பி தான் கரெக்டான ஆன்சர். 57வது கொஸ்டின். 3 tan θ = 4 எனில் cos θ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து இங்கே வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/5 தான் சரியான ஆன்சர். 57வது கொஸ்டினுக்கு வந்து 3/5 தான் கரெக்டான ஆன்சர். 58வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு உலோக உருளை 20 சென்டிமீட்டர் உயரமும் 1.5 சென்டிமீட்டர் ஆரம் உடையது. அதன் கனவுளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20 சென்டிமீட்டர் உயரமும் 1.5 சென்டிமீட்டர் ஆரம் உடைய ஒரு உருளையின் கனவுளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 45 கன சென்டிமீட்டர். பி தான் கரெக்டான ஆன்சர். 59வது கொஸ்டின் பாருங்கள். (3, 2) ப்ராக்கெட் மற்றும் 0, -4 ப்ராக்கெட் புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய நேர்கோட்டி சமன்பாடு பார்த்தீங்கன்னா 2x - y - 4 = 0. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 60வது கொஸ்டின் பாருங்கள். 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2%. அவர்கள் உயரத்தின் திட்ட வழக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ திட்ட வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.24. சி தான் கரெக்டான ஆன்சர். 5.24 தான் ஆன்சர். 61வது கொஸ்டின் பாருங்கள். எந்த குறைபாட்டினால் இலை மஞ்சளாகிறது? எந்த குறைபாடும் இலை மஞ்சளாகிறது? எஃப்இ. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 62வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி கம்பெனிகள் தடை செய்யப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. 63வது கொஸ்டின். ஒரு சிறந்த பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது எது பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராகுளோரைடு. 64வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் எப்போது நைட்ரோகிளிசரின் வெடிமருந்துகள் தடை செய்யப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து April 1, 2004 தான் சரியான ஆன்சர். April 1, 2004 தான் நைட்ரோகிளிசரின் வெடிமருந்து தடை செய்தாங்க இந்தியாவில். 65வது கொஸ்டின் பாருங்கள். பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ். சி தான் ஆன்சர். லாக்டோஸ் தான் பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட். 66வது கொஸ்டின் பாருங்கள். அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெருத்த சேதம் ஏற்பட்ட இடம் வந்து செர்னோபில். ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெருத்த சேதம் ஏற்பட்ட இடம் வந்து செர்னோபில். 67வது கொஸ்டின் பாருங்கள். நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சாரம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 68வது கொஸ்டின். எதில் டாட்டாரிக் அமிலம் உள்ளது? டாட்டாரிக் அமிலம் எதில் உள்ளது பார்த்தீங்கன்னா திராட்சை. சி தான் கரெக்டான ஆன்சர். 69வது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? அது வந்து விட்டுட்டோம். ஸோ யாருடைய பிறந்தநாள் வந்து ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். பி தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது யூனியன் பிரதேசம்? ஸோ இங்கே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எது யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் டைவோ. சி தான் ஆன்சர். 71வது கொஸ்டின் பாருங்கள்.
இவர்களுள் அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவர். அதாவது அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது வந்து அரிஸ்டாட்டில். ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 72வது கொஸ்டின், ஒரு லட்சிய அரசியல் 5400 குடிமக்கள் வாழ்வது போதுமானது என்று கருதியவர். ஒரு லட்சிய அரசில் 5040 குடிமக்கள் வாழ்வது போதுமானது என்று கருதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ. பி தான் கரெக்டான ஆன்சர். 73வது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன? 5 வகை நீதி பேராணைகள் உள்ளன. பி தான் கரெக்டான ஆன்சர். 74வது கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் இதில் 4 ஆன்சர் கொடுக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமான அமைப்பு. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 75வது கொஸ்டின் பாருங்கள். மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக உள்ளடக்கியது? மத்திய அரசு எத்தனை அங்கங்களை உள்ளடக்கினா 3 அங்கங்களை உள்ளடக்கியது. பி தான் கரெக்டான ஆன்சர். 76, எந்த நாட்டில் அரசியல் அமைப்பு கோட்பாடுகள் எழுதப்படவில்லை? எந்த நாட்டில் அரசியல் அமைப்பு கோட்பாடு எழுதப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் எழுதப்படவில்லை. 77வது கொஸ்டின், இறையாண்மை என்பது அரசின் உயர்ந்த அதிகாரம். இறையாண்மை என்பது அரசின் உயர்ந்த அதிகாரம். 78வது கொஸ்டின், முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சி தான் கரெக்டான ஆன்சர். 79வது கொஸ்டின், பின் வருபவை என்பது அரசின் 4 ஆக்கக்கூறுகள் அப்படின்னு கொடுத்தா. அதாவது பின் வருபவை என்பது அரசின் 4 ஆக்கக்கூறுகள். அதாவது இதில் எது பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அரசாங்கம் மற்றும் இறையாண்மை. இதான் இந்திய அரசின் 4 ஆக்கக்கூறுகள். ஃபஸ்ட்டு மக்கள் தொகை, அப்புறம் நிலப்பரப்பு, அப்புறம் அரசாங்கம், அப்புறம் இறையாண்மை. 80வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குடிமகன் கடமை. ஒரு குடிமகன் கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்டதில் அது பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு கீழ்ப்படுத்தலும் நம்மளுடைய கடமை தான், வரி செலுத்துவது நம்மளுடைய கடமை தான், நாணயமான முறையில் வாக்களித்தல் நம்மளுடைய கடமை, மேற்கண்ட அனைத்தும் தான். 81வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு, இந்தியாவிலே மிக உயரமான அணைக்கட்டு என்ன அணைக்கட்டுன்னு பார்த்தா பக்ரானங்கள் தான். 82வது கொஸ்டின், வறட்சியிலும் வளரும் பயிர் என்ன கேட்டுங்க. இங்கே பயிரும் கொடுத்துருக்காங்க, வறட்சியிலும் வளரும் பயிர். எந்த பயிர் வறட்சியிலும் வளரும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், ஆமணக்கு, அந்த மாதிரி எண்ணெய்கள் வறட்சியிலும் வளரும் பயிராக இருக்கும். 83வது கொஸ்டின் பாருங்கள். உலக நாடுகளுடைய விமான போக்குவரத்தினை நடத்தும் இந்திய அரசின் விமான போக்குவரத்து நிறுவனம் எதுவும் கேட்டிருக்காங்க. அது உலக நாடுகளிலே நம்ம இந்தியா விமான போக்குவரத்து நடத்துது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. 84வது கொஸ்டின், இந்தியாவில் நிலக்கரி கிடைக்கும் வட்டாரம். இந்தியாவில் எங்கே நிலக்கரி கிடைக்கும் வட்டாரம் பார்த்தீங்கன்னா தாமோதர் பள்ளத்தாக்கு. ஏ தான். 85வது கொஸ்டின் பாருங்கள். தென்னாட்டு கங்கை என்று எந்த நதி அழைக்கப்படுகிறது? தென்னாட்டு கங்கை என்பது பார்த்தீங்கன்னா காவேரி நதி அழைக்காங்க. 86வது கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு பார்த்தீங்கன்னா கோதாவரி. 87வது கொஸ்டின், பாக் சலசந்தியால் இணைக்கப்படும் நாடுகள் யாவை? அதாவது பாக் சலசந்தியால் இணைக்கப்படும் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை. டி தான் ஆன்சர். 88வது கொஸ்டின், ஓர் இந்தியனின் சராசரி ஆயுள் காலம் எது பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள். சி தான் கரெக்டான ஆன்சர். 89வது கொஸ்டின், பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கற்றல். அதாவது குறைஞ்சபட்ச கற்றல் தான் தாவே அவர்கள் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை. ஏதான் கரெக்டான ஆன்சர். 90வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பார்த்திங்கன்னா தொழிலக பொருட்கள். சி தான் கரெக்டான ஆன்சர். 91வது கொஸ்டின், கீழ்காண்பவைகள் எவை கூட்டு திசு? கீழ்காண்பவை எவை கூட்டு திசு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம். ஏதான் கரெக்டான ஆன்சர். 92வது கொஸ்டின், இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டத்தை துவக்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992. அந்த இதில் தான் யானை பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கினாங்க. 93வது கொஸ்டின் பாருங்கள்.
பூஞ்சைகளை பற்றிய தாவரவியல் பிரிவு டேஸ் எனப்படும். பூஞ்சைகள் பற்றிய தாவரவியல் பிரிவு என்ன பார்த்தீங்கன்னா மைக்காலஜி. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 94வது கொஸ்டின். விலங்குகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை டேஸ் எனப்படும். விலங்குகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பில்லி. டி தான் கரெக்டான ஆன்சர். 95வது கொஸ்டின் பாருங்கள். கருவுறுதலுக்கு பின் உரைகள் வளர்ந்து டேஸ் மாறுகிறது. அதாவது கருவுறுதலுக்கு பின் உரைகள் வளர்ந்து டேஸ் மாறுகிறதுனா விதை உரையாக மாறுகிறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 96வது கொஸ்டின் பாருங்கள். புரத ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நோய். புரத ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நோய் என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். டி தான் கரெக்டான ஆன்சர். 97வது கொஸ்டின். எசரியா கோழி உயிரி ஓர் டேஸ் ஆகும். அதாவது எசரிசியா கோழி ஓர் டேஸ் ஆகும்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியம். பி தான் கரெக்டான ஆன்சர். 98வது கொஸ்டின். பாலூட்டிகளில் முட்டைகளில் கரு உணவு காணப்படுவதில்லை. எனவே இத்தகைய முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இலைசித்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 99வது கொஸ்டின். பாக்டீரியா வேஜ் என்பது வைரஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 100வது கொஸ்டின் பாருங்கள். குரோமோசோம்கள் காணப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா உட்கரு. சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது பொது தமிழ் 101லேருந்து 200 வரைக்கும் பொது தமிழ். ஸோ 101வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பிரித்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. நயந்தளித்தல் அப்படிங்கிறது வந்து ஸோ நம்மளுக்கு என்னென்னா நயந்தளித்தல் அப்படின்னா நயந்து ப்ளஸ் அளித்தல். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். 102வது கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுகளை அரவணைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அரவு ப்ளஸ் அணை. டி தான் கரெக்டான ஆன்சர். 103வது கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுன்னு கொடுத்துட்டு பொருள் உடைமையும் கொடுத்துருக்காங்க. பொருள் உடைமை வந்து பொருள் ப்ளஸ் உடைமை. சி தான் கரெக்டான ஆன்சர். 104வது கொஸ்டின் வந்து அங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பிரித்து எழுதும்போது அம் ப்ளஸ் கண். டி தான் கரெக்டான ஆன்சர். அம் ப்ளஸ் கண். 105வது கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக உண்ணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன் ப்ளஸ் நிகழ். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 106வது கொஸ்டின் பாருங்கள். எதிர்ச்சொல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. பகைவனா நண்பன். 107வது கொஸ்டின். பெருமைனா சிறுமை. 108வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் தருக. அதில் ஆடவர்னு கொடுத்துருக்காங்க. ஆடவர்னா பெண்டீர். சி தான் ஆன்சர். 109வது கொஸ்டின். எதிர்ச்சொல் காண்க. நிறைனா குறை. வசைக்கு எதிர்ச்சொல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. வசைக்கு எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா பூசை. 111வது கொஸ்டின். சாக்பீஸுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சாக்பீஸுக்கு வந்து சுண்ணக்கட்டி. பி தான் கரெக்டான ஆன்சர். 112. கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுகிறேன். கோர்ட்டுக்கு வந்து நீதிமன்றம். டி தான் கரெக்டான ஆன்சர். 113வது கொஸ்டின். பிரைம் மினிஸ்டர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் தருக. பிரைம் மினிஸ்டர்னா பிரதம மந்திரி. பி தான் கரெக்டான ஆன்சர். 114வது கொஸ்டின். ஆடியோ கேசட் நேரான தமிழ் சொல் காணுங்க. ஆடியோ கேசட்டுக்கு நேரான தமிழ் சொல் வந்து ஒலிப்பு இலை. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 115வது கொஸ்டின். அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு. டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் 116வது கொஸ்டின் பாருங்கள். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாறை வந்து கடப்பாறை, இந்த பாறை கல்பாறை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 117வது கொஸ்டின் பாருங்கள். இதுங்கேயும் ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருளை அறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இரத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இரத்தல் வந்து நம்ம யாசித்தல். ஃபஸ்ட்டு இரத்தல் வந்து யாசித்தல். ஸோ இங்கே இரத்தல் வந்து சாதல்.
அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். 118வது கொஸ்டின் பாருங்கள். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக்கைன்னு கொடுத்துருங்க. இந்த அலகு வந்து காட்டுக்கோழி. ஸோ இந்த அலகு வந்து அளவை கோரு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 119வது கொஸ்டின் பாருங்கள். ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிக்கணும். உழவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உழவுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடை. இந்த உழவு வந்து வேவு பார்க்குறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 120வது கொஸ்டின் பாருங்கள். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக்கை ஆர. ஸோ இந்த ஆரங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இந்த ஆர வைக்கிறது, தனியாக வைக்கிறது. ஸோ அப்போது டி தான் கரெக்டான ஆன்சர். 121வது கொஸ்டின் பாருங்கள். முடி என்பது வினைமுற்று. ஸோ முடி என்பது வினைமுற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முடித்தாள். டி தான் கரெக்டான ஆன்சர், முடித்தாள். 122வது கொஸ்டின் பாருங்கள். வாய் என்ற வேர் சொல்லிலிருந்து வினையாளனையும் சொல்லை கண்டறிய. வாய் என்ற வேர் சொல்லிருந்து வினையாளன் சொல்ல என்ன பார்த்தீங்கன்னா வந்தானை. பி தான் கரெக்டான ஆன்சர். 123வது கொஸ்டின் பாருங்கள். எண் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை கூறுக. எண்ணுனா எண்ணுதல். 124வது கொஸ்டின். தளர் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. தளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்தவன். டி தான் கரெக்டான ஆன்சர். 125வது கொஸ்டின் பாருங்கள். நிறை என்பதன் வினையேற்றம் காண்க. நிறை என்பது வினையேற்றம் என்பது நிறைந்து. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 126வது கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் அகர வரிசைப்படி சீர் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாடம், மெமிசை, முன்னாள், மீனாள். டி தான் கரெக்டான ஆன்சர். 127வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யறதில்ல. ஃபஸ்ட்டு பாட்டு, பிரம்பு, புறா, பேச்சு, போட்டி. டி தான் கரெக்டான ஆன்சர். 128வது கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் இங்கேயும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன், எரிச்சல் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெய் எழுத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன வந்திருக்கு, அதில் இது காவல் தேவன் இப்படி தான் வரணும். அங்கே மேலே வந்து தேவன் காவல் தான் வந்திருக்கு. கசட தப்பற, அதாவது நம்மளுக்கு வல்லின எழுத்து வந்து கசட தப்பற தான். அப்போ இதில் வந்து கா தான் ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது தான் வரணும். அப்போ இங்கே சரியான விடையை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்திரன், எரிச்சல், காவல், தேவனி தான் சரியானது. 129வது கொஸ்டின் பாருங்கள். இதுலேயும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு, சாட்டை, சிவப்பு, சீப்பு, சோறு. இந்த 4 டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 130வது கொஸ்டின் பாருங்கள். இதில் அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சங்கு, சாவி, சீரகம், சொல், சேவல். இதில் சி தான் கரெக்டான ஆன்சர். 131வது கொஸ்டின் பாருங்கள். பெருங்குணம் என்பதன் இலக்கண குறிப்பு. பெருங்குணம் என்பது வந்து பண்பு தொகை. ஏ தான் கரெக்டான ஆன்சர். 132வது கொஸ்டின் பாருங்கள். ராப்பகல் என்பதன் இலக்கண குறிப்பு யாது. ராப்பகல் என்பது இலக்கண குறிப்பு வந்து உண்மை தொகை. பி தான் கரெக்டான ஆன்சர். 133 நாடு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தேர்க. நாடு வந்து குச்ச லுகரம். ஏ தான் கரெக்டான ஆன்சர். 134வது கொஸ்டின். ஆடிய மயில் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆடிய மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம். பி தான் கரெக்டான ஆன்சர். 135 இலக்கண குறிப்பு தருக. எந்தாய்ங்கிறது வந்து மருவு, மறைஞ்சு வர்றதுனால மருவு. பி தான் கரெக்டான ஆன்சர். 136வது கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்பா 6 வகைப்படும். வெண்பா 6 வகைப்படும்னா இதுக்கு நம்ம என்ன எப்படி கொஸ்டின் கேட்குறதுனா என்ன கொஸ்டின் இருக்கோ அதை விட்டுறணும், ஃபஸ்ட்டு தான் விட்டுறணும். அப்போ வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 6 வகைப்படும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. வெண்பா எத்தனை வகைப்படும்? 137வது கொஸ்டின் பாருங்கள்.
விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தல். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து என்ற நூலை எழுதியுள்ளார். அப்போ இதுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ரெட்டியார் எந்த நூலை எழுதியுள்ளார், அதுதான் கொஸ்டின் கேட்குறேன். அண்ணாமலை ரெட்டியார் எந்த நூலை எழுதியுள்ளார், காவடி சிந்து நூலை எழுதினான்னு சொல்லுவாங்க. 138வது கொஸ்டின் பாருங்கள். பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே விடை கேட்ட வினாவை அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகினை பேண யாருக்கு கல்வி வேண்டும், அப்போ பெண்களுக்கு கல்வி வேண்டும். அப்போ உலகினை பேண யாருக்கு கல்வி வேணும்னா ஸோ நம்ம பெண்களுக்கு கல்வி வேணும்னு சொல்லலாம். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். 139வது கொஸ்டின் பாருங்கள். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தல். மணிமேகலை என்ற நூலிற்கு மணிமேகலை துறவு என்று பெயரும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இதுக்கு வந்து மணிமேகலை என்ற நூலுக்கு வேறு பேர் உண்டா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 140வது கொஸ்டின். நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விடை கேட்ட வினாவே சரியான வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதன் மூலம் கல்வி பெறுதல் சிறப்பு, டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ எதன் மூலம் கல்வி பெறுதல் சிறப்புனா நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுதல் சிறப்பு. 141வது கொஸ்டின் பாருங்கள். பசுமரத்தாணி போல என்ற உவமையால் பெறப்படும் கருத்து யாது அப்படின்னா, பசுமரத்தாணி போலனா சிறு வயதில் அறியப்படும் செய்திகள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சிறு வயதில் அறியப்படும் செய்திகள். 142வது கொஸ்டின் பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மதில் மேல் பூனை போல. மதில் மேல் பூனை போல வந்து எப்படி இருக்குன்னா உறுதியின்மை. சி தான் கரெக்டான ஆன்சர். 143வது கொஸ்டின். அடியற்ற மரம் போல என்ற உவமையின் பொருளை விளக்குக. அடியற்ற மரம்னா ஸோ நிலையற்று விழுதல். பி தான் கரெக்டான ஆன்சர். 144வது கொஸ்டின் பாருங்கள். இஞ்சி தின்ற குரங்கு போல உவமை பொருளுடன் தேர்க. அதாவது இன்று தின்ற குரங்கு போல, இதுக்கு என்ன உவமைன்னு பார்த்தீங்கன்னா விழித்தல். சி தான் கரெக்டான ஆன்சர். 145வது கொஸ்டின். இலவு காத்த கிளி என்ற உவமை பொருளுடன் தேர்க. இலவு காத்த கிளி அப்படின்னா அது வந்து ஏமாற்றமாக இருக்கிறது. சி தான். 146வது கொஸ்டின் பாருங்கள். இயல்பு தொடையை கண்டறிக. இல்லை இயல்பு தொடைனா கடைசி என்பார். இதுதான் டி தான் கரெக்டான ஆன்சர். 147வது கொஸ்டின் பாருங்கள். உள்ளம் இல்லாதவை எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. இக்குறளில் அமைந்துள்ள எதுகை. எதுகைனா ரெண்டாவது இல்லு வருது ஃபுல்லாக எதுகை. ரெண்டாவது எழுத்து இல்லுன்னு வருது. இங்கே வல்லியம் வருது. ஃபஸ்ட்டு உள்ளம்னு வருது. அப்போ அதான் ஆன்சர். ஸோ அப்போ வந்து சி தான் ஆன்சர். வல்லியம் உள்ளம் வல்லியம். 148வது கொஸ்டின் பாருங்கள். சைலமலை தென்மலைக்கு வடக்குமலை சகலமலை இத்தனுக்குள் அடக்குமலை. இதன் சீர்மொழியை சுட்டுக. சீர்மொழின்னு ஃபஸ்ட் லெட்டர் ச. அப்போ சைலமலை சகலமலை. ஸோ எங்கே இருக்குன்னா சி தான் ஆன்சர். 148வது கொஸ்டினுக்கு சி தான். 149வது கொஸ்டின் பாருங்கள். வேரல் வேலி வேர்கொட்பளவின் சாரல் நாட செவியே யாகுமதி. இதில் சீர் எதுகை சுட்டுக. அப்போ சீர் எதுக்குன்னா ரெண்டாவது ரே வேரல் சாரல். அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 150வது கொஸ்டின். இனிய உளவாக இன்னாத கூறல். இத்தொடரில் மோனை அமைந்துள்ள சொற்கள். அது இனிய உளவாக இன்னாத கூறல்னா மோனைனா ஃபஸ்ட் எழுத்து இ. அப்போ இனிய இன்னாத. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். இனிய இன்னாத. 151வது கொஸ்டின் பாருங்கள். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் சரியாக பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க. இதில் செந்தமிழ் ஓங்கிய வாணியம் ஒளிர்தமிழ் குறியீடுகள் என்னென்ன குறியீடுகள்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் இந்த பட்டியல் 1 கொஞ்சம் தூக்கிடுறேன். நம்மளுக்கு கீழே தெரிய மாட்டேங்கிறனால
ஸோ இந்த மாதிரி வச்சது. இப்போ செந்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழுக்கு வந்து இதில் பட்டியல் 2ல் எது சரியாக பொருந்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் 1 2 இது கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ்ங்கிறது வந்து பண்புத்தொகை. இது பண்புத்தொகையும் கண்டுபிடிச்சா. அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து ஆ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் ஆ வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வேறு எங்கேயும் ஏல வந்து கீழே இல்லை. அப்போ ஏ வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓங்கியம்னா பெயரற்றம், வாணினும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு சிறப்புமை. ஸோ ஒளிர் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை. ஸோ 1 கண்டுபிடிச்சா மோஸ்ட்லி 1 2 கண்டுபிடிச்சா நம்ம இதில் ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 152வது கொஸ்டின். ஸோ இதில் பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை பட்டியல் 1 இது பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு வந்து சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. குருசுனா சிலுவை, ஈ எங்கே வருதுன்னு பாருங்கள். ஏயில் வந்து ஈ எங்கே இருக்குன்னா பியில் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாம். ஸோ அடுத்த 153வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து பட்டியல் 1 பட்டியல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆன்சர் பார்த்தோன்னா போட்டதை நீங்கள் எல்லா ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பழமொழி அப்படின்னு கொடுத்துருக்கு. பழமொழி 3 அறையினார். இதில் பழமொழின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 அறையினார், ஈ தான் ஆன்சர். அப்போ இதில் வந்து ஏல ஈ இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஏல ஈ வந்து 2 இருக்குது, டிலேயும் இருக்குது பிலேயும் இருக்குது. அப்போ இந்த 2ல் தான் 1. அப்போ சீராபுரணம், அப்போ 2வது சீராபுரணங்கிறது வந்து உமறு புழுவார் ஈ. பியில் வந்து ஈ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலையும் 2ல் ஈ இருக்குது. ஸோ பிக்கும் ஈ இருக்குது, டிக்கும் ஈ இருக்குது. அப்போ நீங்கள் 3வது கண்டுபிடிங்க, பெரிய புராணம். ஸோ பெரிய புராணத்தோட கம்பர் கண்டுபிடிங்க. கம்பராமாயணத்தில் எழுதுகிற கம்பர். அப்போ டிக்கு ஆ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிக்கு ஆ வந்து பியில் தான் இருக்குது. அப்போ பி தான் ஆன்சர். அவ்வளோதான், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 154வது கொஸ்டின். ஸோ இதுலேயும் அதே மாதிரி பட்டியல் 1 பட்டியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நூலாசிரியர் கொடுத்ததுனால நான் பொதுமை வேட்டல் திருக்குறள், நம்ம திருக்குறள் எடுத்துக்கலாம். திருக்குறள் வந்து திருவள்ளுவர். ஸோ பிக்கு வந்து பார்த்தோன்னா ஆ. ஸோ பியில் ஆ இங்கே இருக்குது, 2 இடத்துல இருக்குது, பிக்கும் டிக்கும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இதை மனசில் வச்சுக்கணும், இதான் மனசில் வச்சுக்கணும் 2 இடத்துலையும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்கள், திரிகடுகம் வந்து நல்லாதனார். ஸோ சிக்கு வந்து ஈ இங்கே ஒட்டு தான் இருக்குது. அப்போ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 155வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கேயும் பட்டியல் 1 பட்டியல் 2 தான் கொடுத்துருக்காங்க. நான் அதனால் ஆன்சர் வரையும் தூக்கிறது. நூலாசிரியர், நல்வழி, நன்னெறி, பெரிய புராணம், நலவெண்பான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நல்வழி பார்த்துக்கிடுவோம். ஸோ நல்வழிக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஔவையார். நல்வழிக்கு வந்து ஔவையார் தான் ஆன்சரு. ஸோ அப்போ ஈ தான், ஏல வந்து ஈ 1 தான் இருக்குது. ஸோ அப்போ ஏ தான் ஆன்சர், மாற்றமே இல்லை, ஏ தான் ஆன்சர். 156வது கொஸ்டின் பாருங்கள். திரிகடுகம் எண்ணுள் வகையை சார்ந்தது. திரிகடுகம் எண்ணுள் வகையை சார்ந்தது பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூலை வகையை சார்ந்தது. டி தான் கரெக்டான ஆன்சர். 157வது கொஸ்டின் பாருங்கள். அற இலக்கியம் என்று கூறப்படும் நூல். அற இலக்கியம் வந்து கூறப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். பி தான் கரெக்டான ஆன்சர். 158வது கொஸ்டின். முதல் காப்பியம் என்று கூறப்படும் நூல். முதல் காப்பியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரம். டி தான் கரெக்டான ஆன்சர். 159வது கொஸ்டின். சிந்துக்கு தந்தை இத்தொடரால் அறியப்படும் சான்றோர். சிந்துக்கு தந்தை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எதுவும் கொடுக்கல. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. இது உண்மையானது வந்து பாரதியார் தான் சரியான ஆன்சர். 160வது கொஸ்டின். திருவாத ஊரர் இத்தொடரால் அறியப்படும் சான்றோர். அதாவது திருவாத ஊரர் என்று தொடர் அறியப்படும் சான்றோர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாணிக்க வாசகர். பி தான் கரெக்டான ஆன்சர், மாணிக்க வாசகர். 161வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லே தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இளவெனில், கார்காலம், புதிர், யாமம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னா யாமம் தான். டி தான் கரெக்டான ஆன்சர். 162 பாருங்கள். பொருந்தா சொல்லே தேர்க. ஆயுத குறுக்கம், இடைய குறுக்கம், மகர குறுக்கம், அவகார குறுக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பொருந்தாத சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்குறுக்கம். பி தான் கரெக்டான ஆன்சர். 163வது கொஸ்டின் பாருங்கள்.
பொருந்தா சொல்லி தேர்க. ஆந்தை, ராமன், கர்ணன், கண்ணகின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆந்தை தான் பறவை. இப்போ இந்த பொருந்தாத சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை, ஏ தான் கரெக்டான ஆன்சர். 164வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்க. திருப்பூர், கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் திருப்பூர் தான் தொழிற்சாலை, மீதி எல்லாமே சுற்றுலாத்தலம். 165வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தா சொல்லை தேர்க. நலவெண்பா, குறவஞ்சி, பிள்ளைத்தமிழ், உலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நலவெண்பா தான் தனியாக இருக்குது, மீதி எல்லாமே குறவஞ்சி, பிள்ளைத்தமிழ்லாம் ஒரே வகையை சேர்ந்த நூல் தான். 166வது கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பில் இல்லாத தொடர்களை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிழை வந்து இல்லாத வந்து பார்த்திங்கன்னா எந்த கதையை படித்தாலும் இதில் வந்து இப்போ வரணும். அதில் முக்கிய பகுதிகளை குறிக்க. ஸோ இதுலேயும் முக்கிய பகுதிகளை இப்போ வரணும். அப்போ எந்த கதையை படித்தாலும் அதில் முக்கிய பகுதிகளை குறிக்க. அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். 167 கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை இது பார்த்தீங்கன்னா குதிரைகள் காட்டில் மேந்தின, பி தான் கரெக்டான ஆன்சர். 168 கொஸ்டின் பாருங்கள். மரபு தொடரை எடுத்து கூறுக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட விருந்தோம்பல் பண்பு வந்து இந்த கடைசியில் தான் பார்க்கணும். வழி வழியாய் வருகிறது, காலந்தொட்டு வருகிறது, வாழையடி வாழையாய் வருகிறது, எப்பொழுதும் வருகிறது அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து நம்ம சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களிடம் விருந்தோம்பல் பண்பு காலந்தொட்டு வருகிறது, காலந்தொட்டு தான் கரெக்டான ஆன்சர். அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். 169 கொஸ்டின் பாருங்கள். வலுவு சொற்களை திருத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வலுவுனா சோறு சாப்பிட்டு, சோறு உண்டு, சோறு தின்னு, கொச்சு தமிழில் இருக்கும் சோறு தின்னியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். சோறு உண்டு, பழம் சாப்பிட்டு, பால் கொடுத்தான், பி தான் கரெக்டான ஆன்சர். 170வது கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களை நீக்குகன்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழினா இங்கிலீஷ் லெட்ரு வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரோடுன்னு இங்கிலீஷில் இருக்குது, நம்ம சாலைன்னு சொல்லுவோம். இங்கே ரோடுன்னு இருக்குது. அப்போ ரோடுனா சாலை அல்லது தெரு. ஸோ அப்போ ரோடுன்னு வந்ததுனால இது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பஸ்ஸு கிடையாது, பேருந்து. அவன் தெருவில் வந்து பேருந்து ஏறி மருத்துவமனையில் ஒன்று தான். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். 171 கொஸ்டின். ஓர் எழுத்து ஒரு மொழியை பொருளுடன் கூறுக. சே அப்படின்னா சேனா எருது, ஏ தான் கரெக்டான ஆன்சர். 172வது கொஸ்டின் பாருங்கள். சோ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்க. சோ அப்படின்னா சோங்கிறது பார்த்தீங்கன்னா மதில், ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 173 வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி கூறிய ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓ வந்து வியப்பு. 174வது கொஸ்டின். ஏ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பு, சி தான் கரெக்டான ஆன்சர். 175வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தேர்க. ஐனா வியப்பு. 176வது கொஸ்டின் பாருங்கள். கொட்டினால் வேர்ச்சொல் தருக. கொட்டினாலுக்கு வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு, பி தான் கரெக்டான ஆன்சர். 177வது கொஸ்டின். கண்டோம் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கண்டோமுக்கு வந்து கான், பி தான் கரெக்டான ஆன்சர். 178வது கொஸ்டின். படித்தான் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிய. படித்தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா படி, சி தான் கரெக்டான ஆன்சர். 179வது கொஸ்டின். அகழ்ந்தார் வேர்ச்சொல் காண்க. அகழ்ந்தார் வேர்ச்சொல்னு பார்த்தா அகல், சி தான் கரெக்டான ஆன்சர். 180வது கொஸ்டின் பாருங்கள். தவிர்த்தானுக்கு வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா தவிர், ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 181வது கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக பார்த்தீங்கன்னா நல்ல மண்ணில் வாழலாம் வண்ணம் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எது பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், பி தான் கரெக்டான ஆன்சர். 182வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தெங்கம்பழம் பெற்ற நாய். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாய் பெற்ற தெங்கம்பழம், நாய் பெற்ற தெங்கம்பழம், சி தான் கரெக்டான ஆன்சர்.
183வது கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன். அப்போ குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 184வது கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாறினான் நட்பாக இருந்தவன் பகைவனாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான் தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 185வது கொஸ்டின் பாருங்கள், தேடினன் கண்டனன் தேவியே எனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேடினன் கண்டனன் தேவியே எனா ஏ தான் கரெக்டான ஆன்சர். 186வது கொஸ்டின் பாருங்கள், வேர் சொல்லின் வகை அறிய உலகு. ஸோ வேர் சொல்லின் வகை அறிய உலகுன்னு பார்த்தீங்கன்னா இடப்பு, உலகுங்கிறது இடப்பெயர். 187 கொஸ்டின், ஆதிரையான் பெயர் சொல்லின் வகை அறிய. ஆதிரையான் அது பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். டி தான் கரெக்டான ஆன்சர், ஆதிரையான். 188வது கொஸ்டின் பாருங்கள், தலை பெயர் சொல்லின் வகை அறிக. தலை வந்து பெயர் சொல்லி பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து சினைப்பெயர், அதாவது உடம்புல ஒரு பகுதி, அப்போ சினைப்பெயர். 189வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புளிப்பு. புளிப்புக்குரிய பெயர் சொல்லி பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து ஒரு டேஸ்ட்டை நம்ம அறியலாம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணப்பெயர். ஸோ 190வது கொஸ்டின் பாருங்கள், ஓட்டம் பெயர் சொல்லி வகை அறிக. ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். 191வது கொஸ்டின், வானத்து மின்னுக்கு எண்ணெய் அழகு. இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம். பி தான் கரெக்டான ஆன்சர். 192வது கொஸ்டின் பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எண்ணெய் குறிஞ்சி தேனின் சுவை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆச்சரியக்குரிய வந்திருக்கு. அப்போ உணர்ச்சி வாக்கியம், இது உணர்ச்சி வாக்கியம் தான். 193வது கொஸ்டின் பாருங்கள், குச்சால குறவஞ்சி நூலை இயற்றியவர் யார்? வாக்கிய வகையை சுட்டுக. இப்போ குச்சால குறவஞ்சி நூலை இயற்றிய யாருன்னு கொஸ்டின் மார்க் வந்தாலே வினா வாக்கியம் தான். கொஸ்டின் மார்க் வந்தால் நம்மளுக்கு வினா வாக்கியம் தான் வரும். 194 கொஸ்டின், கமலா இன்னிசை பாடினாள். வாக்கிய வகை சுட்டுக. கமலா இன்னிசை பாடினாள் அப்படின்னு பார்த்தா அது செய்தி வாக்கியம் தான். ஒரு செய்தியை கமலா இன்னிசை பாடினாள் ஒரு செய்தியை குறிக்கிறது. ஏதான் ஆன்சர். 195வது கொஸ்டின் பாருங்கள், தாய் தந்தையரை பேணுக எவ்வகை வாக்கியம். ஸோ தாய் தந்தையரை பேணுவது நம்ம முக்கியமாக கடமையாக இருக்குது. ஸோ அப்போ வந்து கட்டளை வாக்கியம். 196வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினைனா நம்ம செய்கிறது. அப்போ கண்ணன் தங்கம் வாங்கினான். அப்போ ஒருத்தர் ஒரு செயலை அவரே செய்யும்போது அவருக்காக செய்கிறது வந்து கண்ணன் வந்து தனக்காக தங்கம் வாங்கினான். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். கண்ணன் தங்கம் வாங்கினான். 197வது கொஸ்டின் பாருங்கள், இது வந்து பிறவினை வாக்கியம் கண்டறியும் கொடுத்துருக்கு. பிறவினைனா ஒருத்தன் மற்றவனுக்கு சொல்கிறது, இல்லைன்னா ஒருத்தன் மற்றவனுக்கு ஒரு வேலை செய்கிறது, இதுதான் பிறவினை. அப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோயிலை ராசரதை கட்டுவித்தான். அவன் வந்து இன்னொருத்தனுக்காக கட்டு வைக்கான். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். தஞ்சை பெரிய கோயிலை ராஜரதை கட்டுவித்தான். 198வது கொஸ்டின் பாருங்கள், செய்வினை வாக்கியத்தை எடுத்தெழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்வினை வாக்கியத்தை எடுத்தெழுதுனா ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நாடக கலைஞர்கள் மொழி பற்றி வளர்த்தினர். அப்போ செய்வினைனா ஒரு நாடக கலைஞர் மொழி பற்றி வளர்த்தினர், இதுதான் ஏதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா நாடக கலைஞர்களால் மொழி பற்றி வளர்க்கப்பட்டது. இந்த கடைசியில் பட்டது அப்படி வந்தால் அது செய்யப்பாட்டு வாக்கியம். இது செய்வினை வந்து செய்வினை வாக்கியம் கொடுத்ததுனால நாடக கலைஞர்கள் மொழி பற்றி வளர்த்தினர். 99வது கொஸ்டின் பாருங்கள், 199. ஸோ இங்கே வந்து செயற்பாட்டு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. செயற்பாட்டு வாக்கியம் பாரதியார் கவிதை இயற்றினார். பாரதியாரால் கவிதை இயற்றப்பட்டது. ஸோ அப்போ இந்த பாரதியாரால் கவிதை இயற்றப்பட்டது பி தான் கரெக்டான ஆன்சர். 199வது கொஸ்டினுக்கு. 200வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுதாய நலத்தொண்டு மாணவர்களால் செய்யப்பட்டது. வாக்கிய வகை சுட்டுக. அதாவது சமுதாய நலத்தொண்டு மாணவர்களால், இந்த ஆள் வந்தால் அது செயற்பாட்டு வினை. சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இதில் வந்து தட்டச்சர் தேர்வுக்குரிய நம்ம 200 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.